Hi guys, welcome to my YouTube channel. நம்ம இன்னைக்கு வெரி சிம்பிளா ஒரு சின்ன பேக்ரவுண்ட்ல வந்து நியான் வேவ்ஸ் எஃபெக்ட்டை வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம்ங்கறத பார்க்க போறோம். ஸோ வெரி சிம்பிள், ஒரு 5 எஃபெக்ட்டை வந்து மெர்ஜ் பண்ணி நம்ம இது ஈஸியா கிரியேட் பண்ணலாம் ஒரு 5 நிமிஷத்துல. ஸோ இது வெரி ஈஸி. ஸோ ஜஸ்ட் நான் பண்ற ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்களே ஈஸியா பண்ணிடலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து என்னோட யூடியூப் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து மெனி டியூட்டோரியல்ஸ் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பிகினர்ஸ்லேருந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான். ஸோ யூ கேன் நீட் டு உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து ஒரு இது பண்ணணும், ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணணும்னா ஒரு லேயர் வேணும். ஸோ அதுக்காக நான் ஒரு எம்டி லேயர் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்பேஸில் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நியூன்னு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த நியூ ஆப்ஷன்ஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்கும். இதில் வந்து டெக்ஸ்ட்டுக்கு வேணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேக்ரவுண்ட் கலர்ஸ் வேணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு தேவை வந்து ஜஸ்ட் ஒரு எம்டி லேயர், வெறும் லேயர் தான். ஸோ அதனால் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறோம், அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர். ஸோ நான் இதில் வந்து நம்ம ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணணும். அதாவது அந்த வேவ்ஸ் போகும்போது அதுக்காக ரேடியோ வேவ்னு வந்து எஃபெக்ட் ப்ரீசெட் பேனலில் டைப் பண்ணிங்கன்னா அந்த சிமுலேஷன் வரும் ஜென்ரேட்டர். அதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ட்ராக் பண்ணி போட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு சர்க்கிள் வேவ் போகிற மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக்கான ஒரு அனிமேஷன் உங்களுக்கு ப்ளே ஆகும். ஸோ நீங்கள் டிஃபால்ட்டாக இது அப்படியே விட்டுடலாம், இல்லை பெருசாக சேஞ்சஸ்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் இது இம்போர்ட் மட்டும் பண்ணணும். பட் ஆனால் இது வந்து டிஃபால்ட் கலர், உங்களால் கலர்ஸை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்காக இன்னொரு 2வது ஸ்டெப்பாக நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது பேர் வந்து கிரேடியன்ட் ரேம்ப். கிரேடியன்ட் ரேம்ப்னு டைப் பண்ணிங்கனாலே ஒரு எஃபெக்ட் வரும். கிரேடியன்ட் ரேம்பை எடுத்துகிட்டு போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் போட்டுக்கலாம். உங்களுக்கு தெரியும், ஏன்னா இங்கே வந்து கீழே ஒயிட்டாக இருக்குது, மேலே டார்க் ஆகிடுது. ஏன்னா இங்கே வந்து லீனியர் ரேம்ப்னு இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து ரேடியல் ரேம்ப் பண்ணிங்கன்னா இதே சர்க்கிள்ஸ் வந்துடும். அட் ஒன் மோர் திங், யூ நீட் டு சேஞ்ச் இன்னொரு இது நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணணும்னா அந்த ரேம்போட ஸ்டார்டிங் பாயிண்ட்டையும் எண்டிங் பாயிண்ட்டையும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். இங்கே வந்து ஸ்டார்ட் ஆஃப் ரேம்ப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் எடுத்துகிட்டு போயிட்டு சென்டரில் கொடுத்துக்கோங்க. அப்புறம் எண்ட் ஆஃப் த ரேம் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த சைடோ இல்லை பாட்டம்லையோ ஹைட் எங்கேயோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஓகே தான். இப்போ வந்து நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணணும். ஸ்டார்டிங் கலர் வந்து லைட் ப்ளூவாக வச்சுக்கிறேன், அண்ட் எண்ட் கலர் வந்து டார்க் ப்ளூவாக வச்சுக்கிறேன். ஒரு டார்க் கலர் அண்ட் ஒரு லைட் கலர் கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற கலர்ஸ் வேறு ஏதாவது கலர் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை ஈஸியாகவே சேஞ்ச் பண்ணி கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, ப்ளூவும் இருக்குது, ரோஸும் இருக்குது, ஒரு மேட்சிங் கலர்ஸ் மாதிரி. நான் இப்போ வந்து 3வது ஸ்டெப், உங்களுக்கு ஒரு 3வது ஸ்டெப். அதாவது இப்போது வந்து கிரியேட் பண்ணிட்டோம். அந்த வேவ்ஸ் வந்து இப்போ ஸ்டார்டிங்லேருந்து மூவ் ஆகி போகும். அதே மாதிரி கலர்ஸும் டிஃப்ரென்ஸ் ஆகும். இங்கே டார்க்காக இருக்கும், இங்கே போகும் பட்சத்தில் லைட் ஆகிடும். ஸோ 3வது ஸ்டெப் என்னென்னா, இதை வந்து ஒரு மாதிரி வேவ்ஸாக கிரியேட் பண்ணது லீனியராக இருக்குது, ஸ்மூத்தாக எட்ஜஸாக இருக்குது. நமக்கு வந்து ஒரு அன்ஈவன் ஷேப் மாதிரி வேணும், ஒரு மாதிரி லைட்டிங் க்ளோவாக அஃபெக்ட் ஆகுற மாதிரி ஒரு இது வேணும். அப்படிங்கிறதுனால நம்ம வந்து டர்பன் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த இதை யூஸ் பண்ணுறோம். டிஸ்டார்ட்டில் இருக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப்பில் டர்புலன்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதை எடுத்துகிட்டு போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் போட்டிங்கன்னா அந்த டர்புலன்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஒரு மாதிரி கிரேசியான ஒரு எஃபெக்டை கிரியேட் பண்ணும். உங்களுக்கு தெரியுதா, கிரியேட் பண்ணும். ஸோ நான் இப்போ வந்து நீங்கள் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அந்த அன்ஈவன் ஷேப் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஆகும். நான் வந்து ஒரு 400 வச்சுக்கிறேன். ஒரு மாதிரி நல்லா ஸ்பின்னியாக ஒரு மாதிரி வளைஞ்சி வலை மாதிரி வந்துருச்சா, நெட் மாதிரி. ஸோ ரொம்ப இதுவாக இருக்குன்னா கூட நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம் பை இந்த சேஞ்சிங் சைஸ். நான் வந்து ஒரு டிஃபால்ட்டாக 150 வச்சுக்கிறேன். அப்புறம் வந்து காம்ப்ளெக்சிட்டி வந்து ஒரு 1.5 வச்சுக்கிறேன், ஒரு மாதிரி டிஃப்ரென்ஸாக தனித்தனியாக தெரியணுங்கிறதுக்காக. நான் வந்து ப்ளே பண்ணிங்க வீடியோ ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கே தெரியுது, ஒரு அன்இவன் ஷேப்பில் க்ரியேட் ஆகுது. அப்படியே மூவ் ஆகி அந்த க்ளோ அப்படியே ஆகிட்டே இருக்குது. பட் ஆனால் வந்து நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தின் லேயர் மட்டும் தான் தெரியும். உங்களால்
அதை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி க்ளோவான ஒரு எஃபெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோன்னா எக்கோஸ் ஆட் பண்ணுறோம். எக்கோஸ் ஆட் பண்ணுறது மூலமாக உங்களால் ரிப்பீட் பண்ண முடியும் அந்த லீனியர் லைனை. அதனால் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மூத் டிரான்ஸ்பேரண்ட் லேயர் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ ஆனால் உங்களோட டைம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் பண்ணணும். ஸோ எக்கோஸில் வந்து இருக்கிற எக்கோஸ் டைம் செகண்ட்ஸில் வந்து -0.015 செகண்ட்ஸ். உங்களுக்கே தெரியுதா டிஃப்ரென்ஸ்? அப்புறம் வந்து நம்பர் ஆஃப் எக்கோஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். மறக்காமல் ஒரு 30க்கு மேலேயாட்டு அட்லீஸ்ட் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு டார்க் இது ஒரு ஸ்டோக்ஸ் வேல்யூ வந்து தெரியும் அதிகமாக. அண்ட் ஸ்டார் இன்டென்சிட்டி வேல்யூ வந்து 1.35 அண்ட் டிகே வந்து 1.85 0.85 வில் பி குட். உங்களுக்கே இப்போ தெரியுது ஒரு எஃபெக்ட் தெரியுதா? இப்போ வந்து நான் எக்கோவை ஆஃப் பண்ணுறேன். வித்தவுட் எக்கோ வித் எக்கோ. உங்களுக்கே தெரியுதா? வித்தவுட் எக்கோ வித் எக்கோ. இந்த எஃபெக்ட்டுக்காக தான் நம்ம எக்கோவை ஆட் பண்ணுறோம். பட் நீங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமும் நீங்கள் அந்த இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களால் அந்த வந்து ஒரு மாதிரி டல்லாக லைட்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த ஃபைனல் ஸ்டெப், அதாவது 5ஆவதாக ஒரு ஸ்டெப்பை ஆட் பண்ண போகிறோம். அது வந்து க்ளோவாக கலர்ஃபுல்லாக தெரியறதுக்காக க்ளோ ஸ்டெப்ஸ் ஆட் பண்ணுறோம். க்ளோவை ஆட் பண்ணிட்டோம். உங்களுக்கே தெரியுது க்ளோவாக இருக்குது, க்ளோயிஸாக. த்ரெஷோல்டு வேல்யூ நான் வந்து ஒரு 70 வச்சுக்கிறேன். ரேடியஸ் வந்து அது ஒரு 50 அண்ட் இன்டென்சிட்டி வேல்யூ 1.5 வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து நான் டிஃபால்ட்டாக நான் கொடுத்த வேல்யூ. உங்களுக்கு எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு நம்ம க்ளோ பண்ணிக்க முடியும். உங்களுக்கே தெரியுதா டிஃப்ரென்ஸ்? நான் இப்போ வந்து க்ளோ ஆன் பண்ணுறேன். வித்தவுட் க்ளோ வித் க்ளோ. உங்களுக்கே தெரியுது டிஃப்ரென்ஸ் எவ்வளோ க்ளோவிங்காக இருக்குன்ட்டு. ஸோ இது வந்து ரெண்டரை ஆகிறதுக்கு டைம் ஆகலாம், பேஸ்ட் ஆன் யுவர் ப்ராசஸர், நீங்கள் ஜிபியூஸ் இப்போ இருக்குதா அது எல்லாமே பொறுத்து. ஸோ அதனால் இந்த பாட்டை வந்து நான் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுறேன். ரெண்டரிங் ஆகிறதுக்கு டைம் ஆகுறதுனால. உங்களுக்கு ஸ்பீடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இது வந்து டக்குனான less than 1 மினிட்லேயே வந்துடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டரை ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட். இப்போ வந்து நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா அந்த வீடியோ ஃபஸ்ட் வந்து இப்படி தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு அந்த சர்க்கிள் ஸ்டார்ட் ஆகிற சர்க்கிள் சின்னதாக இருக்கிறனால அந்த வந்து சின்னதாக வரும். அதுக்கப்புறம் க்ளோவாகி ஃபுல்லாகவே போயிட்டுருக்கும். ஸோ இதை வந்து ஈஸியாக நீங்கள் மேக் பண்ணலாம் இந்த மாதிரி 5 ஸ்டெப்பை யூஸ் பண்ணி. ஆனால் உங்களோட ப்ராசஸிங் ஸ்பீடும் உங்கள் ஜிபியூ ஸ்பீடும் பொறுத்து தான் இது ரெண்டரை ஆகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ உங்களால் இதே மாதிரி மெனி கலர்ஸில் வந்து மெனி பேக்ரவுண்ட் டிசைன்ஸை வந்து பை அட்ஜஸ்டிங் இங்கே இருக்கிற இந்த டர்பன் டிஸ்பிளே வேல்யூஸையும் அந்த கிரேடியன்ஸ் ரேம்பையும் கலரையும் யூஸ் பண்ணி நீங்கள் வேறு கலரில் வேறு டிசைன்ஸை எப்படி வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் கீழே கொடுத்துட்டு போங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா, இல்லை எப்படி வேணும், எந்த மாதிரி போஸ்ட் பண்ணால் உங்களுக்கு புரியுதாங்கிறது வந்து நீங்கள் சொன்னால் தான் தெரியும். ஸோ மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ கைஸ், ஹாவ் எ நைஸ் டே, பாய்.